அண்மை செய்தி. ஆலமரத்தை வெட்டி சாய்க்க பார்க்கிறார்கள் என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அதிமுக என்ற ஆலமரத்தின் நுனிக்கிளையில் அமர்ந்து சிலர் அடிமரத்தையே வெட்டி சாய்க்க பார்க்கிறார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். வெட்டுபவர்கள்தான் கீழே விழுந்து உருகுலைந்து போவார்களே தவிர ஆலமரத்திற்கு எந்த தீங்கும் வராது என அவர் தெரிவித்திருக்கிறார். அதிமுக தற்பொழுது இரு பிரிவாக பிரிந்திருக்கக்கூடிய சூழலில் இதனை எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதிமுக என்ற ஆலமரத்தின் நுனிக்கிளையில் அமர்ந்து சிலர் அடிமரத்தையே வெட்டி சாய்க்க பார்க்கிறார்கள் என இபிஎஸ் தெரிவித்திருக்க விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஸ்வரிக்கு கேட்கலாம். வணக்கம் ராஜேஸ்வரி. தனலட்சுமி வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவர் அந்த அறிக்கையில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். என்னவென்றால், ஏற்கனவே அதிமுகவை பொறுத்தவரைக்கும் இரண்டு பிரிவுகளாக அவர்கள் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் அம்மாவின் ஆட்சியை அமைப்போம், மக்கள் நம் மீது வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றுவோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பொன்மன செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் 1972ஆம் ஆண்டு திமுகவிற்கு எதிராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களின் பேராதரவுடன் தொடங்கப்பட்டது. புரட்சித் தலைவர் உருவாக்கிய கட்சியை இரும்பு கோட்டையாக மாற்றியவர் ஜெயலலிதா. புரட்சித் தலைவர், புரட்சி தலைவி மற்றும் அம்மா வழியில் ஆட்சி என 31 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து ஏழைகளை காத்து ஏழ்மையை ஒழித்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கல்வி, சுகாதாரம், விவசாயம், தொழில்துறை என அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக உருவாக்கிய பெருமை கழக அரசுக்கு உண்டு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் காய்த்த மரம்தான் கல்லடிப்படும், அப்படித்தான் எதிரிகள் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் கம்பீரமான ஆலமரத்தின் நுனிக்கிளைகளில் சிலர் அமர்ந்து கொண்டு அடிமரத்தையே வெட்டி சாய்க்க பார்க்கிறார்கள். அவர்கள்தான் கீழே விழுந்து உருக்குலைந்து போவார்களே தவிர ஆலமரத்திற்கு எந்த தீங்கும் வராது. தேர்தலில் வெற்றியும் தோல்வியும் சகஜம். புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மா இது போன்ற தேர்தல் பின்னடைவுகளை சந்தித்து மீண்டு வந்தவர்கள் தான். அதிகாரம் இருந்தால் மட்டுமே கட்சியில் இருக்க முடியும் என்ற நிலையில் நம் இயக்கத்தின் கோடான கோடி தொண்டர்கள் ஒருபோதும் இருந்ததில்லை. புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு, அம்மா மறைவிற்கு பிறகு இந்த இயக்கத்தை அழிக்க எதிரிகள் எத்தனையோ வழிகளில் முயற்சி செய்தார்கள். அனைத்து சூழ்ச்சிகளையும் தொண்டர்களின் உறுதுணையோடு முறியடித்து அம்மா வழியில் பொற்கால ஆட்சியை நடத்தினோம். விவசாய குடும்பத்தில் பிறந்த நான் இன்று தொண்டர்களாலும் நிர்வாகிகளாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்கிறேன். நாளை எனக்கு பின் தகுதியுள்ள வேறொருவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துவார். இதுதான் நம் கட்சிக்கு மட்டுமே இருக்கின்ற தனிப்பெருமை. 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் வெல்லவில்லை என்பது உண்மை. அதே நேரம் நாம் முழுமையாக வெற்றி வாய்ப்பை இழக்கவும் இல்லை. நாம் 21% வாக்குகள், அதாவது தனித்து 1,04,62,146 வாக்குகளும் கூட்டணியோடு சேர்த்து 1,34,00,000 வாக்குகள் பெற்றுள்ளோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தான் 47 சட்டமன்ற தொகுதிகளும், கூட்டணி கட்சிகள் 6 தொகுதிகளும் என மொத்தம் 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளோம். மக்கள் விருப்பத்தையும் நமது பின்னடைவையும் நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். அதே நேரம் இந்த தோல்வியை கண்டு நாம் கொஞ்சமும் தோழ வேண்டாம் என்று அவர் அந்த அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பல்வேறு கருத்துக்களை அதில் தெரிவித்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, வரலாற்றை புரட்டி பார்த்தால் நாம் பார்க்காத வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. இப்போது நமக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது. அரசியலில் அவ்வப்போது சில புயல்கள் வந்து போகும். அந்த புயல்களை எல்லாம் தாண்டியும் நிற்கும் 1000 காலத்து பயிர்தான் அதிமுக என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நமக்கு வாக்களித்த மக்களையும் அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் கொடுத்த கழகத்தையும் நம்புங்கள். எல்லா கட்சிகளும் பிரச்சனைகள் உள்ளன. அதே போல நமது கட்சியிலும் பிரச்சனை இருப்பின் அதை நாமே பேசி தீர்த்து கொள்வோம். 5 கட்சிகளின் ஆதரவில் காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கும் இந்த பொய்க்கால் குதிரையின் நடனம் சில காலம்தான். கழகத்தின் காவல் தெய்வங்களாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய நம் இருவரும் தலைவர்களின் புகழ் இருக்கும் வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செழித்து வளரும். அம்மாவின் ஆட்சி விரைவில் அமையும் என்று ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு காத்திருக்கிறது. விட்டில் பூச்சியாக வீழ்ந்து விடாதீர்கள். அனைவரும் ஒன்று கூடுவோம். மக்கள் எதிர்பார்க்கும் அமைதி, வளம், வளர்ச்சி ஆட்சியை அமைப்போம். நாளை நமதே, இந்த நாடும் நமதே என்று